ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற சகோதரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுட்டு தான் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணி வைக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட கமெண்ட்டில் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா கர்ப்பப்பையில் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மளோட கர்ப்பப்பையில் கேஸ் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அப்படி இருக்குமா முதல்ல, அதாவது யூட்ரஸில் வந்து கேஸ் இருக்குமா, அதே மாதிரி பெண் உறுப்பில் அடிக்கடி வந்து இந்த ஏர் பபிள்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, அது எதனால் வருது, இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதனால கூட குழந்தை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில் கேஸ் உருவாகுமா, கேஸ் இருக்குமா, இல்லை அப்படி இருந்தால் அந்த கேஸ் வந்து எதனால் வருது, எந்தெந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து பெண் உறுப்பில் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வரும், அது வந்து வந்தால் அதனால் குழந்தை வந்து தள்ளி போகுமா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிறது தான் நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சில சிஸ்டர்ஸுக்கு வந்து இந்த டவுட் வந்து வருது. அக்கா எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பீரியட்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய வஜைனாலேருந்து ஏர் பபிள்ஸ் ஏர் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எதனால் வருது, இது வந்து பீரியட்ஸ்க்கான சிம்டமா, ப்ரெக்னென்சிக்கான சிம்டமா, இல்லை இப்படி வர்றதுனால எனக்கு அதனால தான் வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகுதா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வர்றது வந்து எதுவும் உள்ள யூட்ரஸில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து சேஃபா அப்படின்னும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேஸ் வந்து எந்தெந்த சுச்சுவேஷன்லலாம் வரும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கே புரியும். ஓ இந்த மாதிரி டைம்லலாம் நமக்கும் வந்திருக்கா, இல்லை இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா இனிமையாச்சும் நீங்கள் கவனிக்கலாம். அப்போ எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த ஏர் பபிள்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் உறுப்பில் இருந்து இப்போ எப்படி நமக்கு மோஷன் போகிற ஏனல் வழியாக நமக்கு கேஸ் வெளியாகுதோ அதே மாதிரி வஜைனல் ஏரியாவிலேருந்து நமக்கு கேஸ் வந்து பபிள்ஸாக வெளியில் வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு சில நேரங்களில் வரும். அது எந்தெந்த டைமில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் முடிச்சிடுறீங்க. இப்போ இன்டர்கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து பீரியட்ஸ் டைம்லேயும் ஓவலேஷன் டைம்லேயும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, பெண்கள் வந்து ஏதாவது பெருசாக ஏதாவது ஸ்ட்ரெச்சஸ், ஒர்க் அவுட்ஸ், அப்புறமா யோகா அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, பண்ணிகிட்ருக்கீங்க ரெகுலராக அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெண்ணுறுப்பு வழியாக நிறைய கேஸஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்போ நம்ம ஓப்பன் பண்ண டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ள கேஸ் போய் அடைச்சிக்கிறதுக்கு, ட்ராப் ஆகிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிக்கும் போது, நடக்கும்போது, உங்களோட கால்களை ஒன்று சேர்த்து வைக்கும்போது அது வந்து கேஸ் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் உங்களுக்கு அந்த வஜைனல் வழியாக வரும்போது உங்களுக்கு அது ஏர் பபிள்ஸ் மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ யோகா பண்ணுறீங்க, இல்லை ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட கால்களை உங்களோட பெல்விக் ஏரியாவை அகட்டி வச்சு நீங்கள் பண்ணும்போது அது வழியாக ஏர் வந்து உள்ளே போய் உங்களுக்கு உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ அது வெளியாகிறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி சில ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்ன அப்படின்னா, இது பீரியட் சிம்டமா, ப்ரெக்னென்சி சிம்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து பீரியட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, ப்ரெக்னென்சிக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மேபி ப்ரெக்னென்ட் ஆன பிறகு, நிற மாதம் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா வயிறு நமக்கு பெருசாகிடும். அப்போ கால்கள் ரெண்டையும் நம்மளால் ஒட்டி வைக்க முடியாது, கொஞ்சம் தள்ளி வச்சு தான் நம்ம நடப்போம், உட்காருவோம், எல்லாம் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு அந்த ஹோல் வழியாக ஏர் உள்ளே போய் நமக்கு அந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி அந்த ஃபீல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ரீசனே தவிர இந்த ஏர் பபிள்ஸ் வந்து உள்ள யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் வரும், இல்லை யூட்ரஸில் வந்து கேஸ் இருந்தால் தான் வரும். யூட்ரஸ்லாம் கேஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இன்னொன்று யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த ஏர் பபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு என்னென்னா, மற்றவங்க கிட்ட கேட்குறதுக்கு தயக்கம், உங்களுக்கும் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு தயக்கம். பட் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நிச்சயமாக அவங்க கூட இருக்கிற ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேருக்காச்சும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, இதனால தான் நமக்கு குழந்தை தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் எல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப்.
இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கீகல் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா லைட்டாக நம்மளோட பெண்ணுறுப்பை டைட் பண்ணி ஒரு அரை செகண்ட் வச்சுருந்து திருப்பி அப்படியே லூஸ் பண்ணி விடுறது. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு 5 to 10 டைம்ஸ் 2 வேளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இது ரிலீஃப் கிடைக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்குறீங்க. இதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க, இது ரொம்ப நார்மல். பட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அதிகப்படியாக நமக்கே வந்து அது அப்நார்மலாக தெரியும். அந்த மாதிரி அதிகப்படியாக எப்போவுமே வந்து அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். பார்த்து என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.